நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். பிப்ரவரி மாதம் மீன ராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். மீனம்னாலே அழகுங்க. மீனத்தில் ஒருத்தர் நமக்கு நட்பாக கிடைச்சிட்டார்னா மனசார எல்லாமே எந்த மனோவலியையும் அவங்கக்கிட்ட சொல்லலாம். அவங்க ரொம்ப ஆறுதலாக இருப்பாங்க. அப்படின்றத விட நமக்காக வழிகளை தேர்ந்தெடுத்து நமக்கு அந்த வழியில் கூட்டிகிட்டு போவாங்க. மனசாறுதல் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் அவங்களே முன்னிருந்து நமக்காக செய்வாங்கன்னா அது மீனராசியை தவிர வேற யாருங்க? அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். அதுக்குண்டான பரிகாரங்கள் உங்களுக்கு கடைசியாக நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாட்களை பற்றியும் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த 10 நிமிஷம் உங்களுக்காகன்னு பாருங்கள். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மீனத்தில் தான் சுக்கிரன் உச்சம் பெறார். இது சூப்பர். ஆனால் அங்கே தான் ராகு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போயிட்டே இருக்கிறது தான் நல்லது. நிறைய ஆசைகள் தூண்டக்கூடிய மாதம். அந்த தூண்டுதலில் வலையில் நீங்கள் சிக்காமல் இருக்கணும். கோ ஆன் த ஃப்ளோ. அழகாக பண்ணுங்க, நிதானமாக பண்ணுங்க. ஆனால் நீங்கள் ஆசைப்படுங்க, ஆனால் அபிலாசைக்குள்ளே சிக்கிடாதீங்க. இப்போ எப்படின்னா, உங்களுக்கு ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசையாகவே இருக்கும். அப்போது இப்போ நிறைய ஃபோன் கால் அது சம்மந்தமாகவே வரும். அந்த ஃபோன் கால் வரும்போது சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் போவீங்க. போகிறதெல்லாம் கரெக்டு. அங்கே போய் உங்களுக்கு என்ன வேணும், அதுக்கு உண்டான இஎம்ஐ கட்ட முடியுமா அப்படின்றதெல்லாம் பொறுமையாக நீங்கள் பார்த்து வாங்கணும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த வேரியண்ட் இன்னும் நல்லாயிருக்கு, அந்த வேரியண்ட் இன்னும் நல்லாயிருக்கு. இவ்வளோதான் சார், நீங்கள் மாதத்தில் இன்னொரு 2000 ரூபா சேர்த்து கட்டினா போதும் சார் அப்படின்லாம் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே ராகு ஸ்பீட் எடுக்க வைக்கும். அதே மாதிரி உங்கள் கண்களை மறைச்சிடும். அப்புறம் கடைசியில் ஏண்டாப்பா வாங்கினோம் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்குள்ளே நீங்கள் மாட்டிடுவீங்க. அதனால எதுலேயுமே நிதானமாக நீங்கள் அங்கே போங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. உடனே முடிவெடுக்காதீங்க, தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கால்குலேட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் 2 கிராம் ஸ்டெட்டு வாங்கலான்னு போகிறீங்க, அங்கே வந்து 4 கிராம். அதனால என்னங்க, நாங்களே பேங்க் லோனில் சாங்ஷன் பண்ணிவிடுவோம், நீங்கள் 2 கிராமுக்கு பணம் இருக்கு இல்லையா, மீதி 2 கிராமுக்கு இஎம்ஐயில் நீங்கள் கட்டிடுங்கன்னு சொல்லுவாங்க. பட் அது தேவையான்னு யோசிங்க. மேபி அது ஸ்டெட் அண்ட் ட்ராப்ஸாக இருந்ததுன்னா இப்போ ஸ்டெட்டு மட்டும் வாங்கிட்டு ட்ராப்ஸ் எடுத்து வைங்க. அதுக்கு நான் ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு போகிறேன், நான் ஒரு 2 மந்த்ஸ் கழித்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவோட நீங்கள் நிதானம்ன்ற ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்கணும். அப்போ இதுக்கே அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயத்தை பற்றி நான் சொல்லணுமா உங்களுக்கு? ஸோ அகலக்கால் வச்சிட வேண்டாம். மனசு ஒரு தெளிவில்லாமலே இருக்கும். என்னமோ மனசு தத்தளிக்கிற மாதிரியே இருக்கும். இது வாங்கியிருக்கலாமா வேண்டாமா, இல்லை இப்போ போகலாமா வேண்டாமா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா குரு உங்கள் ராசிநாதன் 3ல், சுக்கிரன் குரு பரிவர்த்தனை. இந்த பக்கம் ஆசையும் இருக்குது, ஆனால் இந்த தடவை பண்ண முடியுமான்ற ஒரு கன்ஃபியூஷனும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? பதறி நம்ம முடிவெடுத்தாலோ அல்லது அவசரப்பட்டு முடிவெடுத்தாலோ சக்ஸஸ் இருக்காது இல்லையா? பதறினா சிதறிடுன்றது சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல வேகம் வேண்டாமே, விவேகம் வேணுமே அப்படின்ற ஒரு கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க. 7ஆம் வீட்டில் கேது இருக்குது. ஆனாலும் நான் சொல்லுவேன், உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட, உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரோட நீங்கள் பேசி தென் முடிவெடுங்க. தோ கேது இருந்தாலும் அங்கே குரு வக்ர நிவர்த்தி ஆயிடுறார் பிப்ரவரி 4ஆம் தேதி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கேதுவை குரு பார்க்குறார். அப்போ நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி ஆசையாக இருக்குங்க, 4 கிராம் தாங்க, 2 கிராமுக்கு பணம் இருக்குது, 2 கிராமுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் லைஃப் பார்ட்னரோட அல்லது இதே பெரிய லெவலில் ஒரு இன்வெஸ்டார்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரோட நீங்கள் பேசும்போது அங்கே இருந்து ஆப்போசிட் சைடில் இருந்து உங்களுடைய பார்ட்னர் அல்லது நண்பன் நண்பி
உங்களுக்கு கரெக்டாக வழி காமிப்பாங்க. அந்த வழியை நீங்கள் எடுத்துகிட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா பெரிய பயம் பாதிப்புக்குள்ளே சிக்க மாட்டீங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி யார்? சூரியன். அவர் சனி பகவானோட சேர போகிறார் செகண்ட் ஹாஃபில். அப்போ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். அதாவது ஏதோ மாட்டிக்குவோமோ, ஏதோ செஞ்சுக்குவோமோ, ஏதோ ஆர்டர் வாங்கினது கரெக்டாக இல்லையா, நம்ம ரொம்ப கம்மியாக சொல்லிட்டோமா, இல்லை இன்னும் கொஞ்சம் வச்சு விற்றுருக்கலாமே, இப்படி விற்றுட்டோமா அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா தூக்கமின்மை தூக்கமின்மை தூக்கமின்மை. அந்த தூக்கத்தை மட்டும் தயவு செஞ்சு தொலைச்சிடாதீங்க. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. ஹெல்த்தில் ரொம்ப காஷனாக இருங்க. அலர்ஜி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சிந்திக்காதீங்க. இதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம் தான். லாங் டேர்ம் பிளான்ஸ் எல்லாம் நிறைய நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக என்னென்னா இதில் சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள் சிலதெல்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதில் ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஃப்ரெஷ்ஷாக எதுவும் பண்ணாதீங்க, அகலக்கால் வைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோமே ஒழிய, ஆனால் உங்களுடைய பழைய கடன்கள்லாம் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நகையெல்லாம் அடமானம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நகை கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த பிப்ரவரி மாதம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டில் செவ்வாய். அந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 14ஆம் தேதி. ஏதாவது சொத்து நீங்கள் விற்கணும் செய்யணும் அல்ல சொத்து ஏதாவது பிரச்சனையில் இருந்தது அப்படின்னா இந்த 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது விற்கும். ஆனால் அங்கேயுமே ஒரு மன சஞ்சலம் உங்களை போட்டு வாட்டும். என்னடா வந்தார் இத்தனை நாள் விற்கலைன்னு சொன்னோம், நம்ம இந்த ரேட் சொன்னோன்னே சரின்னு சொல்லி அடுத்த வாரம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறாரு, அப்போ இது சொல்லியிருக்கலாமா இல்லையா, விற்றுருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்குள்ள மனசு நிரடும் நிரடும் நிரடும். பட் கவலையே பட வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ எங்கே போனாலுமே அந்த அட்மிஷன் உங்களுக்கு கிடைக்காமலே இருக்கும். தோ உங்களுக்கு மார்க் இருந்தும் கூட. ஸோ என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கும். பட் கண்டிப்பாக கிடைக்கும். பயப்பட வேண்டிய அவசியங்களே இல்லை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவை. பட் ஓவராக கன்ஃபியூஷன் வேண்டாம் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். சரி, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இப்போ ரிவிஷன் டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு, 10th and 12th நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ ஓ இப்படி எழுதுனதுனால மார்க் இது வந்துருச்சு, இது இப்படி இருந்ததுன்னா இன்னும் வந்திருக்குமா, நான் ஏபின்ற கொஸ்டினை எழுதுனதுனால தான் இவ்வளோ கம்மி மார்க்கா அப்படின்னு எது எடுத்தாலுமே மனசு அலைப்பாயும். ஸோ அந்த அலை பாயறதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். உங்களுடைய சுய ஜாதகம் இப்போ ரொம்பவே பேசும். பதட்டம்ன்றது வேண்டவே வேண்டாம். ஒன்றும் பெரிய பிரச்சனைன்றதெல்லாம் மாட்டிக்க மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுடைய நட்பு அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேளுங்க, நான் இது எழுதுனதுனால எனக்கு 5க்கு 4 மார்க் போட்டிருக்காங்க, நான் இதே எழுதுனா இன்னும் 4.5 மார்க் வந்திருக்குமா அப்படின்றத கேளுங்க. பட் அதை எடுத்து நீங்கள் கன்ஃபியூஷன் ஒரு சப்ஜெக்டுள்ள போயிடக்கூடாது. அப்போது மனசில் நிறைய உங்களுக்கு டென்ஷன் ஆகி தூக்கம்ன்றது தொலைச்சிடுவீங்க. நிறைய பேருக்கு இப்போ சர்ஜரி நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த சர்ஜரியினுடைய ஃபேஸஸ் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அப்படியெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக மீனராசிக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை. சில நல்ல விஷயங்கள் இருக்குது. ஒருத்தர் கடன் அடைக்கிறார் அப்படின்னா அதுவே எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்கள். நீங்கள் நகை கடன் வச்சுருக்கீங்க, அதை மீட்க போகிறீங்க அப்படின்றதுனா எவ்வளவு நல்ல விஷயம். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பொறுமையாக இருங்க. கோ ஆன் த ஃப்ளோ. சிறுக சிறுக எல்லாம் அடைச்சிட்டு வந்துடுங்க. முதலீடுன்றதோ அல்லது பெரிய முயற்சிகளோ இப்போ கை கொடுக்காது. ஸோ இந்த விஷயத்துக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உங்களுடைய ராசிநாதன் குரு சுக்கிரனோட பரிவர்த்தனை எடுத்திருக்காரு. அதனால தான் இவ்வளவு பதட்டம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மஞ்சப்பொடியில் பால் மிளகு போட்டு, அதாவது பாலில் மஞ்சப்பொடி மிளகு போட்டு நீங்கள் டெய்லி நைட் குடிச்சிட்டு வரலாம். மஞ்சப்பொடி அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஆவி பிடிங்க. அதே மாதிரி நீங்கள் குரு பகவானுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப மனசு சரியில்லையா, ஒரு விளக்கேற்றி சிவனேன்னு அதுக்கு முன்னாடி உட்காருங்க. யாரோட வேணாலும் டிஸ்கஸ் பண்ணுங்க. அந்த சஜஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக சாந்தமாக பல விஷயங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.